அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லும்போது மைண்ட் வாய்ஸ் கேட்டு வாட்ச் தான் கையில் இல்லை, கேலண்டரையாவது கொண்டு வந்துடக்கூடாது. தேதி மாறுறது கூட தெரியாமல் லேட்டாக வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்டா கிளாஸுக்கு லேட்டாக வந்த? ஆமாங்க, லேட் ஆகிடுச்சு. எனிவே, 1995 ஒரு முறை சார்ஜி மகாராஜோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பெங்களூரில் ஒரு உரையாற்றினார். அதில் சில விஷயங்கள் சொன்னார். முதல்ல சொன்னது, உங்களுக்கு அமையக்கூடிய உடலின் நிறம், உடல் சார்ந்த விஷயங்கள், இது அனைத்துமே உங்களுடைய ஜீன், உங்கள் அப்பா அம்மா சந்ததியர் மூலமாக வருது. அது உங்களால் மாற்ற முடியாது, நம்ம கையில் இல்லை. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய செல்வ செழிப்பு, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய லௌகீகம் சார்ந்த முக்கியமான விஷயங்கள், இது அனைத்துமே உங்களுடைய சம்ஸ்காராஸ் மூலமாக வருது. இதையும் ஒரு அளவுக்கு மேலே மாற்ற முடியாது. சில முக்கியமான விஷயங்களில் மாஸ்டருடைய சப்போர்ட் இருக்கும், ஒரு அளவுக்கு மேலே இதை கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது முழுக்க முழுக்க குருநாதருடைய கிருப்பையினால் கிடைக்கிறது. நம்மளுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் இருந்தாலும் அவருடைய மனதில் என்ன தோணுகிறதோ அதுதான் அவர் கொடுக்க போகிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேற யாராலையுமே மாற்ற முடியாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம், கேரக்டர் ஃபார்மேஷன், கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விஷயத்தை அந்த டாக்கில் ஒரு 30-35 மினிட்ஸ் பேசுவார். இதே தான் தாஜியோட அடிக்கடி பல அவருடைய டாக்ஸில், ரீசெண்டாக பேசின சில டாக்ஸ் கூட சொல்கிறார். ப்ராக்டிஸ்ன்றது 5% தான். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ப்ராக்டிஸ் புக்கில் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோ அதை தான் பண்ண முடியும், ஆத்மார்த்தமாக பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய உள்நோக்கு, ஆட்டிடியூட், மனப்பாங்கு, இதுதான் உங்களுடைய ப்ராக்டிஸ் மூலமாக என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றத நிர்ணயம் செய்ய போகுது. அடிக்கடி அவர் சொல்கிற எக்ஸாம்பிள் திரும்பி நான் பல இடங்களில் கோட் பண்ணியிருக்குது, உங்களுக்கு தெரியும். எப்படி திருதராஷ்டிரன் பிறந்தான், எப்படி பாண்டு பிறந்தான், எப்படி விதுரர் பிறந்தார், இதை பற்றி அடிக்கடி அவர் சொல்கிறார். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னா அந்த புணர்வு நிகழும்போது அவங்க அவரை பார்க்க முடியாமல் கண்ணை மூடிடுறாங்க. 2வது பாண்டு பிறக்கும்போது ஐயோ இந்த ஆளான்னு உடலில் அவங்களுக்கு ரத்தமே உறைஞ்சு போகுது. ஸோ அந்த ஆள் அந்த மாதிரி பிறக்கிறார், உடலில் பல பிக்மெண்டேஷன், அந்த மாதிரி விஷயம். 3வதாக தாசி வரும்போது இப்போ ஏற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிறந்தது தான் விதுரன். இன்ஃபேக்ட் மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா, இருப்பதற்குள் புத்திசாலி, இருப்பதற்குள் பலசாலின்னு கிருஷ்ணரே சொன்ன ஆள்னு பார்த்தீங்கன்னா விதுரன். 3 குழந்தைகளுடைய சோர்ஸும் ஒரே ஆள் தான். ஆனால் பிறந்த விதம் வேற, அதனால் அவங்க உருவான விதம் வேற. நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 2ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ். உங்கள் வீட்டில் இருக்கிற பையன் பிறந்ததுலேருந்து 35-40 வயசுலேயே 1ஆம் கிளாஸில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்பா உன் கூட படித்தோம்னா அந்த ஸ்கூலில் டீச்சராகி பிரின்சிபல் ஆகிட்டாங்க, 1ஆம் கிளாஸ்லேயே நீ இருக்காது. ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, ஓட்டப்பந்தயம் விசிலட்சியிலேருந்து ஒரே இடத்துல நின்றுருந்தீங்கன்னா வாத்தியார் இருந்தால் பிடி வாத்தியார் என்ன சொல்கிறார்? ஓடுறா, கொஞ்சமாக ஓடு. நம்மளுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அதனால் நம்மளால் அதை எடை போட்டு சரியாக அதில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு நான் 10th 11th போகிறேன், 11th 12th போகிறேன்னா ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க.
நம்ம மேலே மேலே அட்லீஸ்ட் படிப்பில் முன்னேறோன்ற ஒரு ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியுது. சம்பாதிக்கிறீங்க, இப்போ 10,000 சம்பளம், அடுத்த வருஷம் 12,000 சம்பளம்னா சம்பளம் உயருகிறது. ஸோ அந்த முன்னேற்றம் தெரியும். எனக்கு உள்ள நடக்கக்கூடிய முன்னேற்றமானது வெளியில் தெரிவதில்லை. போன வருஷம் பார்த்தா அதே ஆள் தான். உருவ அளவில் எந்த அளவுக்கு மாற்றம் வரும், எவ்வளோ மாற்றம் வரும். அனிமல்ஸுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ்டு. அவங்களுக்கு பிறந்த டைம்லேருந்து அது சாகர வரைக்கும் அதனுடைய உடல் சார்ந்த முன்னேற்றமும் மற்ற விஷயங்களும் சைக்கிளிக்கல், அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவுக்கு தான் மாற்ற முடியும். என்னோடய ஜீனில் எனக்கு 5 அடி 6 அங்குலம்னா அதை 7 அடி 6 அங்குலமாக மாற்ற முடியாது. இஞ்சி போனால் 1 இன்ச் 2 இன்ச் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி மாற்றலாம். மூப்பெய்தல் எங்கேயில் கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே டீக்ரேட் ஆக ஆரம்பித்தோம். ஆனால் எந்தவித லிமிட்டேஷனும் இல்லாமல் மாறக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குது. அது நம்மளுடைய தன்மை மாற்றம், சோல் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய சிஸ்டமில் குருநாதர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஓப்பனாக ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறது. இதை பற்றி பல வருடங்கள் முன்னாடி ஒரு முறை நான், தாஜி, சாரிஜி மகாராஜ் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இது மட்டும் எனக்கு புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு சாரிஜி மகாராஜ் சொன்னார். 20 வருஷம் முன்னாடி பார்த்த திருடன் அப்படியே திருடனாக தான் இருக்கான். ஒரு பேச்சுக்கு உடனே திருடனா அப்படி இல்லை. எந்த விதமான பெரிய மாறுதலும் தெரியல. இது எப்படி மாற்றுறது? அப்போ நான் சிரிச்சுட்டே சொன்னேன், நீங்கள் வருஷம் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுங்க, உங்களுடைய தன்மை மாற்றம் இந்த அளவு மாறி இருக்கு. சிரிச்சுனே அவரும் சொன்னார், அப்போ எல்லாரும் ஃபெயில் ஆக வேண்டிதான் அப்படின்னார். ஏன்னா நம்மளுக்கு குருநாதர்களுக்கு நம்ம மேலே ஒரு அதீத அன்பும் அக்கறையும் உண்டு. ஒரு அப்பா அம்மாக்கே தன் பையனை ஒரு லெவலுக்கு மேலே உருப்பிடாமல் போனால் கூட நீ உருப்பிடலன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பாடுறா, கொஞ்சம் திருந்து, கொஞ்சம் நல்லா பண்ணு. எப்படி அவரால் ஒரு குருநாதரால் நம்மள்கிட்ட சொல்ல முடியும்? இதற்காக தான் அடிக்கடி அவர் சொல்கிறார். லாஸ்ட் 3-4 வருஷமாக பல இடங்களில் தாஜி பேசியிருக்கிறது என்னென்னா, நம்ம இப்போ இருக்கிறதுன்றது ஒரு நிலை, ஒரு வருஷன் வச்சுக்கோங்களேன். நாளைக்கே நீங்கள் உங்களுடைய படைப்பாளியை போய் பார்க்கும்பொழுது என்னவாக நீங்கள் மாறி இருக்க வேண்டும்ன்றதை இப்போ முடிவு பண்ணிக்கின்றது. இயற்கையில் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸிட் டேட் யாருக்குமே தெரியாது. யாருக்கா இங்கே தெரியுமா நீங்கள் எப்போ மேலே போகிறீங்க? தர்மர் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்க அனைவரும் இறந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் நான் என்றும் உயிருடன் இருப்பேன் அப்படின்ற எண்ணம் கொண்டவன் மனிதன். லைஃப் ஃபிக்ஸ்டு. 60, 70, 80, 90 தெரியாது. நாளைக்கு நடக்கலாம், 40 வருஷம் கழிச்சு நடக்கலாம், தெரியாது. அதனால் என்னுடைய ஃபைனல் வெர்ஷன் அப்படின்றது எதுக்காக ஃபைனல் வெர்ஷன்? உங்களை படைத்தவர் இல்லை, உங்களுடைய குருநாதர் அந்த பக்கம் உங்களை பார்க்கும் பொழுது அவர் உங்களை என்னவாக பார்க்க வேண்டும். இது மட்டும்தான் என்னால் முழுமையாக உணர்ந்து செயல்படுத்த முடியும். உங்களுடைய ஃபைனல் வெர்ஷன் என்ன அப்படின்றது யாராவது இப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களான்ற ஒரு கேள்வியை இன்றைக்கி நான் எழுப்ப விரும்புகிறேன். ஏற்கனவே யோசிச்சிருந்தீங்கன்னா நல்லது, டைரியில் எழுதிங்கன்னா அதோட நல்லது. அந்த டாக்லேயே ஒரு இடத்துல சொல்கிறார், உன்னுடைய ஃபைனல் வெர்ஷன் எப்படி இருக்கணும்னா, அந்த பக்கம் நீ போகும்போது அவங்க ரத்தன கம்பத்தை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட சிஷ்யம் வராம்பார், எப்படி மாறி வந்திருக்கான் பார். அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? அதுக்கு ஒரு இடத்துல சார்ஜி மகாராஜ் போட்டிட்டு காட்டுறார், எப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க அனைவரும் என்னுடைய குருநாதரை போல் தோன்றுகிறார்களோ மாறுகிறார்களோ அப்பொழுது என்னுடைய பணி முடிவடைகிறது அப்படின்றார். எனக்கு எதிர்க்க நான் ஒரு அசம்ஷனில் எல்லாரையும் குருநாதரோட உருவமாக பார்க்கலாம், அது என்னுடைய ஆட்டிடியூட் சம்மந்தப்பட்டது அவர் சொன்னது. ஆனால் உண்மையாகவே அவங்க அப்படி மாறிட்டாங்களா?
எனக்கு எதிர்க்க பார்க்கும்போது எல்லாருமே நிஜமாகவே பாபுஜியோடைய பிரதிபிம்பமாக தெரிகிறார்களா, தெரிஞ்சாங்கன்னா என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நம்மளுடைய ஃபைனல் வெர்ஷன் என்னவாக இருக்கணும்? குருநாதரை போல் ஆகுதல் அப்படின்னு போன வருஷம் ஒரு 100 நாள் ப்ரோக்ராம் பண்ணோம். இங்கே கூட ரன் பண்ணோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாடு முழுவதுமாக கிட்டத்தட்ட 1300 பேர் அந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அடுத்த 90 அல்ல 100 நாட்கள் ஒரு குருநாதர் தன்னுடைய வாழ்வை எப்படி வாழ்வாரோ அதை போன்று நான் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளுடன் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு லிங்க் கொடுத்து பண்ணி அவங்களுக்கு சில குரூப்ஸ் ஆரம்பித்து அவங்களுக்கு இன்புட்ஸ்லாம் கொடுத்து சர்ப்ரைசிங்லி அதை கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர் ப்ரிசெப்டர் வெவ்வேறு ஸ்டேஜில் உள்ளே கூட வந்துட்டாங்க. அது காக்கா உட்கார பணம் பழமா, நிஜமாகவே அவங்க மனதில் நல்ல விஷயங்கள் நடந்தால் அது தெரியாது. ஆன்மீக பாதைன்றது ஒன்று வந்துட்டோம். எதற்காக வந்திருக்கோன்ற ஒரு தெளிவு நமக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த பாதைக்கும் நம்ம ஏற்கனவே இருந்து அங்கிருந்து இங்கே மாறி வந்த பாதைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே எந்த பாதையில் இருந்தீங்க உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த பாதை யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்க, ரிலேஷன் சொன்னாங்க, அக்கா, அண்ணன், தம்பி, தங்க யாரோ சொன்னாங்கன்னு உள்ளே வந்தீங்க. வருஷம் ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான்னா குவார்டர்லி கார்டு, ஹாஃப் இயர்லி கார்டு, ஆனுவல் ரிப்போர்ட் கார்டு, பிடிஏ மீட்டிங் எல்லாம் இருக்கும். இங்கே மட்டும் அந்த முழு மாற்றத்திற்கு உங்களுக்கே பொறுப்பு கொடுத்து சாவியை பூட்டி சாவியை உங்கள்கிட்டே கொடுத்துட்டார், நம்மள்கிட்ட கொடுத்துட்டார். கடைசியாக நீங்கள் எப்போ உங்கள் வீட்லேயோ உங்கள் ப்ரிசெப்டர்ட்டையோ இல்லை இன்னொரு அபியாசிட்டையோ என்னுடைய தன்மை மாற்றம் மாஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி மாறி இருக்குன்ட்டு எப்போ உட்காந்து தைரியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, அந்த ஆள் பொய் சொல்லுவாருங்க, அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். கண்ணாடியை பார்த்துட்டு குரங்கு பொம்மைன்ற மாதிரி, அது குரங்கு பொம்மை இல்லைப்பா கண்ணாடி இல்லையே, 10 வருஷம் ஒன்றும் மாறுதலே வரலையே அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா குதிச்ச இடத்துலேயே அப்படியே தண்ணியிலேயே நீஞ்சிட்டு இருக்கணும். அந்த பாபுஜி மகாராஜ் பலமுறை சொல்கிறார், 20 வருடம் நீ இந்த பயிற்சியில் ஒரே இடத்துல நீச்சல் அடிக்கிறதுனால முன்னேறிட்டேன்னு அர்த்தம் இல்லை. நேற்றுக்கு அதே தண்ணியில் குதிக்கிறவன் நீஞ்சின்னு அவனை தாண்டி போயிடுவான். எவ்வளோ வருடங்கள் நீங்கள் பயிற்சி செய்கிறீர்கள் என்பது உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு அளவுகோல் அல்ல. அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மீண்டும் 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 கொடுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு முக்கியமான டூல் நமக்கு அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா டைரி எழுதுறதுன்னு ஒன்று. திரும்பி இந்த கேள்வி உங்களை கேட்டு யாரும் நான் உங்களுடைய மனசில் ஒரு எதுக்கடா அப்படி கேட்குறானேன்னு தோன்ற எண்ணத்தை உருவாக்க விரும்பலை. ஆனால் எவ்வளோ பேர் டைரி எழுதுறீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நிஜமாகவே டைரி எழுதுறீங்களா? அந்த டைரியில் நேத்திக்கும் இன்னைக்கும் உண்மையாக என்னிடம் ஏதாவது மாறுதல் வந்திருக்கிறதா? ஸ்கூல், காலேஜஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நான் லீடர்ஷிப் கிளாஸஸ் எடுக்கும் பொழுது தினசரி முன்னேற்றம்னு அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுப்போம். நேத்தியோட இன்றைக்கி நான் அட்லீஸ்ட் 0.01% முன்னேறி இருக்கணும். அது ஒரு டார்கெட். எப்படி மெஷர் பண்ணுவீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கணும். டெய்லி நான் 0.01% முன்னேறினா 100 நாட்கள் நான் 1% என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அடைகிறேன். அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு 2 வருஷத்தில் ஒரு பயங்கரமான ஒரு முன்னேற்றம் வந்துடும். மேத்தமேட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், முதல்ல அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும் ஃபைனலி எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவாங்க. அதை போன்ற ஒரு மாற்றம் வரக்கூடிய வழி நம்மள்கிட்ட இருக்குது. இதுக்காக எக்ஸ்ட்ரா ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒன்றுமே கிடையாது. பல இடங்களில் சூசகமாக சார்ஜி மகாராஜும் தாஜியும் இதுக்கு வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க.
லாலாஜி மகாராஜ் அதை பற்றி டீட்டெயில்டாக அக்லாக்ன்ற விஷயத்தில் பேசுகிறார். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன், ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன்ற கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒருவேளை எஸ்என்பியில் உள்ள வந்தாலோ ப்ரிசெப்டரோ அபியாசிகளும் அதில் சேரலாம். இப்போ ஹோப்புன்ற ப்ரோக்ராம் இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் இன்னும் வெகு விரைவில் வரப்போகிறது. 2 நாள் முன்னாடி ஒரு புல்லட்டின் வந்ததுன்னு நினைக்கிறேன். தெலுங்கு, ஹிந்தி, குஜராத்தி ஏதோ 3 லாங்குவேஜில் லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அநேகமாக ஏப்ரல் மேலே அது லான்ச் ஆகும். அதில் இந்த ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன்ற விஷயமும் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய கம்யூனிகேஷன் கூட நீங்கள் பேசக்கூடிய விதம், மற்றவர்கள் உங்களிடம் பேசும்பொழுது நீங்கள் பதில் சொல்லக்கூடிய விதம், அந்த பாங்கு அவங்களுடைய மனதிலோ உங்களுடைய மனதிலோ எந்த விதமான அதிர்வலைகளோ உருவாக்கக்கூடாது, நெகட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் லாலாஜி மகாராஜ் சொல்லுது. எப்படி சார் அது மாதிரி இருக்க முடியும்? கண்டுபிடிங்க. முடியுமானா முடியும். நம்மளுடைய மாஸ்டர்ஸும் அதை மாதிரி முன்னேறின பல அபியாசிகள் கண்கூட நானே பார்த்துருக்கேன். சான்ஸ்கிரிட்டில் கூட சொல்லுவாங்க, உண்மையை பேசு, மனம் புண்படாமல் பேசுது, சத்தியம் புரியாத் பிரியம் புரியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையை பேசணும். நீ முட்டாள்னு சொல்கிறது உண்மை. ஆனால் நான் நேரடியாக அதனால் முட்டாள்னு சொன்னால் மனசு வருத்தப்படும். அப்படின்னா எப்படி சொன்னால் அவருக்கு நான் இன்னும் பெட்டராக ஆகணுன்றதை யோசித்து சொல்லணும். இதுதான் ரொம்ப சிம்பிளாக கம்யூனிகேஷன் மிஸ்ஸில் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. ஒருவருடன் நான் கலந்து உரையாடும் பொழுது அவருக்கு எந்த விதமான வலியும் ஏற்படாமல் அந்த மாறுதல் என்னன்றதை அவருக்கு சொல்லணும். இல்லை அவர் எனக்கு சொல்லும்போது நான் அதை உள்வாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு வரணும். உங்கள் டைரியில் நேற்றுக்கு நீங்கள் எழுதுகிற என்ட்ரியும் இன்றைக்கி எழுதுகிற என்ட்ரியும் ஒரே மாதிரி இருந்ததுனாலே எந்த மாறுதலும் இல்லைன்னு அர்த்தம். சிட்டிங் எடுத்துட்டேன், காத்தால் எழுந்தேன், கடைக்கு போனேன், கறியாக வாங்கினேன். ஒரு பேஜுக்கு டைரியில் என்ன எழுதிங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் டைரி நான் பார்த்ததில்லை. உண்மையாகவே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இன்ட்ராஸ்பெக்ஷன், அடிக்கடி தாஜி த பவர் ஆஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனை பற்றி பேசுகிறார். நம்மளுடைய அஷ்டாங்க யோகாவில் அது பார்ட்டாகவே இருக்குது. தாரணா, சத்யாக எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை யோசித்து உள்ளே வாங்கி உண்மையாகவே ஏதாவது மாறுதல் என்கிட்ட வந்திருக்கா, இன்றைக்கே என்னுடைய உயிர் பிரியக்கூடிய பட்சத்தில் நான் கடைசியாக அவரிடம் செல்லும்போது என்னவாக மாறியிருக்க வேண்டுமோ அந்த மாறுதல் என்கிட்ட வந்துச்சா. 2016 ஒரு முறை நாங்கள் ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது தாஜி எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளோ அருமையான மார்க்கம் ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஏன் யாரும் வருதில்லை, ஏன் அந்தளவுக்கு வருதில்லை, எப்படி நம்ம உயிர் வாழ்வதற்கு மூச்சும் தண்ணீரும் பார்வையும் ஒளியும் தேவை, அதை உங்கள்கிட்ட எடுத்தால் நீங்கள் உங்களால் மூச்சை நிறுத்தினா மேக்ஸிமம் 5 நிமிஷம், தண்ணியை நிறுத்தினா மேபி 3-4 நாள், சாப்பாடு நிறுத்தினா மேபி 25-30 நாள், ஆட்டோமேட்டிக்காக அதை தேடி ஓட ஆரம்பிக்கும். அதை விட முக்கியமானது ஆன்மீகம், பிராணாகுதி. இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஏன் யாரும் வரதில்லை, ஏன் அந்தளவுக்கு வரதில்லை, ஏன் இன்றைக்கும் இந்த ஆரோக்கிய ஆள் நான் 27 வருஷம் முன்னாடி சார்ஜி மகாராஜோடு வந்தபோது இருந்த அதே அளவு தான் இனி வரும். எதனால்? உடனே சிசி சொல்ல இல்லை சார், நிறையா சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி கம்பைன்டு தானே, சனிக்கிழமை மத்தியானம், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சீக்கிரம், ரொம்ப லேட்டு. அதற்கு எல்லாரும் ஒவ்வொருவரும் பதில் சொல்லிகிட்டே வரும்போது நீ என்ன நினைக்கிறேன்னு என்னை பார்த்து கேட்டார். என் மனதில் தோன்ற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். நம்ம போய் மைக் பிடிச்சி வெளியில் பேசுகிறோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம கொடுக்கக்கூடிய பொருளோ இல்லை சர்வீஸோ தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை அப்படின்னு நினச்சி அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதை கேட்குறவங்க அதை பார்க்குறது இல்லை. இந்த ஜிம்மை பற்றி நான் ஒரு இடத்துல போய் பேசுகிறேன்னா, இந்த ஜிம்மில் நான் ஒர்க் பண்ணேன், என்னோடய உடலில் ஒரு மாறுதல் வந்தால் தான் நான் அதை பற்றி பேசுவேன், இன்னொருத்த நம்புவோம். நம்ம ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தன்மை மாற்றம் வரும், உன்னுடைய தீய எண்ணங்களும் தீய குணங்களும் மாறி தெய்வீக நிலைக்கு நீ மாற ஆரம்பின்னு சொல்லணும். நீங்கள் பேசும்போதே அவன் உங்களை பார்த்து யோசிக்கிறான்,
நீ சொல்கிறது வேறையா இருக்குது, உன்னை பார்த்தா உன் லைஃப்பில் இது மாதிரி இல்லை. சப்கான்ஷியஸாக உணர்றாங்க, கான்ஷியஸாக உணரணுன்ற அவசியம் இல்லை. அவங்களோட ஆழ்மனதில் ஏதோ ஒரு குரல் சொல்லுது, இந்த ஆள் பேசுகிறாரு வழி இந்த ஆள்கிட்ட இந்த மாறுதல் இல்லை. அப்போ என்ன ஆகுது, சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் எடுக்கிறாங்க, அதோட காணாமல் போய்டுறாங்க. காணாக்கு போல் காணாமல் போய்டுறாங்க. அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ஒரு குழந்தைக்கு அட்வைஸ் கொடுத்தது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த குழந்தையோட அம்மா போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இந்த பையன் அநியாயத்துக்கு சக்கரை சாப்பிட்றாங்க, நீங்கள் சொன்னால் நிறுத்திடுவாங்க, ஒரு 6 வாரம் கழிச்சு அம்மா 6 வாரம் கழிச்சு வந்தோன்னா சர்க்கரையை விடுன்றார், பையன் விட்டுறான். அந்த அம்மாவுக்கு தலை குடையுது, இது 6 வாரம் முன்னாடி சொல்லி தொலைச்சிக்கிறேன், 2 கிலோ சர்க்கரையாக மிச்சமாயிருக்கும். இல்லை எனக்கே சர்க்கரை ரொம்ப சாப்பிட்ற பழக்கம் இருந்தது, நான் அதை சொன்னேன்னா என்னுடைய உள்மனதிலேருந்து அவனுக்கு போகிற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு புரியும். குரு பொய் சொல்கிறாரு, அவரே அநியாயத்துக்கு திங்கிறாரு, என்னை சர்க்கரை விட சொன்னால் நான் எப்படி விடுவேன்? இதை போன்று தான் நம்மளுடைய மார்க்கம் பரவுவதற்கு தாஜி ஒரு முறை சொன்னார், ஒவ்வொருத்தரும் ஒரு லைட் ஹவுஸ் ஆகவோ ஒரு டிரான்ஸ்மிட்டராகவோ மாறணும். டிரான்ஸ்மிட்டராகவோ லைட் ஹவுஸாக மாறணும்னா நீங்கள் ப்ரிசெப்டராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் மூலமாக போகக்கூடிய அந்த ரேடியோ வேவோ இல்லை அந்த ஒளி கதிர்களோ நீங்கள் அதை வாங்கி திரும்பி கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வரணும். அது வரணும்னா என்னுடைய தன்மை மாற்றமானது அட்லீஸ்ட் அதனோட வைப்ரேட்டரி லெவல் ஹையர் ரீஜன்ஸில் இருக்கும். ஹையர் ரீஜன்ஸ்னால் ஹார்ட் ரீஜனை தாண்டி. எதனால்? ஹார்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா மெயின்லி டூவாலிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, துவந்தங்கள் சம்மந்தப்பட்டது, நல்லது கெட்டது எல்லாமே ஆப்போசிட்ஸில் இருக்கும். இது வெறும் ஆன்மீக முன்னேற்றன்றது புள்ளி மாறுதல் சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. ஒவ்வொரு புள்ளிக்கு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு இப்போது வந்திருக்கிறது, எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதில் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு புள்ளியினுடைய குவாலிட்டி, அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கா இல்லையான்னு நீங்கள் படித்தாலே போதும். என்கிட்ட என்ன தன்மை மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை இது வரைக்கும் படிக்கிறேன்னா வாங்கி படிங்க, ஏற்கனவே படிச்சிங்கன்னா திரும்பி படிங்க. அந்த ஒவ்வொரு புள்ளியினுடைய சாராம்சங்கள் என்ன அப்படின்றது தெளிவாக அவர் எழுதியிருக்காரு. நீங்களே உங்களை எந்த விதமான ஒரு பாரபட்சமும் பார்க்காம எடை போட்டு நீங்களே கேளுங்க, இந்த புள்ளி 1க்கு இந்த குவாலிட்டி சொல்லியிருக்காரு, இது என்கிட்ட இருக்கா இல்லையா? எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும். பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் நல்லா வர 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 அந்த பாயிண்டில் நீங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். பலமுறை சாரிஜி மகாராஜ் சொல்லுவார், சில பேரை நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டையும் 40 வருஷம் 30 வருஷம் வச்சுருக்கேன்னு. எதனாலன்னா அந்த பாயிண்டில் அவனுக்கு அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் வரல. அதில் வராமல் அவன் அடுத்த புள்ளிக்கு முன்னேற்றம் கொடுத்தேன்னு சொன்னால் அவன் சரிக்கு விழுந்துடும். ஏன்னா இயற்கை ஆட்டோமேட்டிக்காக இழுக்கும். எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு 2வது 3வது ஆட்டோமேட்டிக் பாஸில் போயிட்டு படிக்கவே இல்லை சிலபஸ்னால் அவனால் மேலே வரக்கூடிய பரீட்சைகளை எதிர்கொள்ள முடியாது, சப்ஜெக்டே புரியாது. ஆல் பாஸ்ன்னு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஏற்றி விட்டு இந்த பேண்டமிக்கில் நடந்த மாதிரி திடீர்னு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸில் பரீட்சை கொடுத்தா அவனுக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன இது முதல்ல கணக்கா ஃபிசிக்ஸா இங்கிலீஷான்னு கூட தெரியாது. ஏன்னா அவன் அப்படியே வந்துட்டான். அதனால தான் அவர் திரும்பி திரும்பி சொல்கிறார், குருநாதர் கொடுக்கக்கூடிய ஆன்மீக முன்னேற்றன்றதை தக்க வைக்கணும்னா அதற்கு தேவையான தன்மை மாற்றம் நம்மள்கிட்ட வரும். இதை மீண்டும் மீண்டும் பல வருடங்கள் திரும்பி திரும்பி பேசலாம். எதனால்? ஒரு முறை தாஜி ஒரு டாக் 3 வருஷம் முன்னாடி சொன்னார், பாபுஜி மகாராஜுடைய காலகட்டத்தில் இருப்பதற்குள் உயரிய மாற்றத்தை அடைந்தவர்கள் மேபி 150-200 பேர் இருந்திருக்கலாம். அவங்க யாரு நமக்கு தெரியாது. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. கோயம்புத்தூரில் இன்னாருங்க இந்த ஐடி நம்பரு, சென்னையில் இன்னார் ஐடி நம்பர், அவருக்கு யாருன்னு தெரியும், உங்களுக்கு அநேகமாக தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தமிழில் சொல்கிற மாதிரி கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லை. இந்த மாறுதல் என்கிட்ட நான் வந்துருச்சு நினச்சாலே அது எனக்கு வரலன்னு அர்த்தம். அந்த ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கும் அவருக்கும் இந்த லேன் ஆஃப் லவ் இஸ் ஸோ நேரோ, ஒன்லி ஒன் கேன் வாக் அப்படின்னு சொல்லி லாலாஜி மகராஜ் சொல்கிறார். அன்பு எனும் பாதையில் இருவர் நடக்க முடியாது, ஒருத்தர் தான் நடக்க முடியும். எதனால்?
நீங்கள் இருவரும் ஒன்றாகிவிட்டீங்க. ஒரு இடத்துல லாலாஜி மகாராஜ், பாபி மகாராஜ் சொல்லார், இனிமேல் எனக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ 50 பேர் தாங்க சொல்லிட்டாங்க, இப்போ 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அது நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த மாறுதல் வரும் வரைக்கும் என்னுடைய ப்ரோக்ரஸ். இதே சார்ஜி மகாராஜ் காலத்தில் 200-250 பேர் அப்படின்னு சொன்னார். தாஜி காலத்தில் ஒரு 250-300 பேர் இது வரைக்கும் அந்த நிலைக்கு புரிதலுக்கு வந்திருக்காங்கன்ட்டு ஒரு டாக்கில் சொல்கிறார், யூடியூப்பில் இருக்குது. ஆனால் அவருக்கு இது போருமா? ஒரு ஸ்கூலில் 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு சேர்க்க முடியும், சேர்றதே 400 பேர். அந்த 400 பேரில் ஒருத்தந்தான் பாஸ். அந்த ஸ்கூல் கட்டினவருக்கோ பிரின்சிபலுக்கோ ஃபவுண்டருக்கோ எப்படி இருக்கும்? வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தும் கொள்வார் இல்லை. புதுசாக நிறைய பேர் சேரணும். ஆனால் வெறும் சேர்ந்து வெறும் பயிற்சி மட்டும் மெக்கானிக்கலாக பண்ணுறதுனால எந்த விதமான முன்னேற்றமும் பிரயோஜனமும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மார்க்கம்ன்றது முக்கியமாக உள்ள உங்களுக்கு வரக்கூடிய மாறுதலை புரியக்கூடிய. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ரெட்டை மாடு வண்டி இருக்குது. அந்த ஒரு மாடு வேகமாக போகுது முன்னாடி, இன்னொரு மாடு அங்கேயே நிற்குது. அந்த வண்டிக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம்ன்றது ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி. 0.1, 0.2, 0.3 மாஸ்டர் உங்களை முன்னாடி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் 0.1 தகுதியை கூட நீங்கள் வளர்த்துக்கலன்னு சொன்னால் பரமபதம் ஆட்டம் மாதிரி சர்ன்னு திரும்பி போய் எடுத்து. இது நமக்கே தெரியாது. அவர் பார்த்து வருத்த தான் போடுவார். ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடிய வருத்தம் மாதிரி கூப்பிட்டு சொல்லவும் முடியாது, நீ மாறு. ரொம்ப 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 ரேர். அது மாதிரி ஒரு மாஸ்டரால் அவங்களுடைய தன்மை அது. ஒரு தாய் சொல்லுவாங்களா ஒரு குழந்தைய பார்த்து, ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஒரு பையன் நல்லா படிக்கல. உண்மையாக அன்புடன் இருக்கக்கூடிய ஒரு தாய் அந்த இன்னொரு குழந்தைய பழித்து சொல்ல மாட்டாங்க. அவனை எப்படி தேத்தனம் தான் சொல்லி பார்ப்பாங்க. இந்த டைரின்ற ஒரு டூல், தினசரி உங்களையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு டூல். உங்களால் ஃபைனலாக நீங்கள் டைரியில் இந்த 2 வார்த்தைகளை இன்னைக்கு எழுத முடிஞ்சதுன்னா அன்றைய தினம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு அர்த்தம். அது என்ன வார்த்தை அப்படின்னு, 2 வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவன் இல்லை. நான் அவன் இல்லை. ஜெமினி கணேஷ் படம் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கூட வந்தது, யாரோ ஒன்று, யார் இது கரெக்டாக சொல்லுவீங்க, யார் பா நடிச்சது? ஜீவன், கரெக்டாக? இதெல்லாம் ரியாலிட்டி தான். 4வது சாப்டரில் 3வது லைன் என்ன சொல்லுங்கள்? கொஞ்சம் புக்கை கொடுங்க, பார்த்து சொல்கிறேன். உங்களால் இதை தைரியமாக, இல்லை நீங்கள் நான் அவள் இல்லை, இவங்க கேட்கல, என்னங்க அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்றுக்கு இருந்த அந்த ஆள் இன்னைக்கு இல்லை. உடல் அதே தான், பேர் அதே தான். ஆனால் எங்கிட்ட உள்ள இருக்கு உங்களுடைய இந்த உலகம் உடல் சார்ந்த வாழ்க்கையில் கூட உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் ஆனது மேக்ஸிமம் 3-4 இயர்ஸில் ரீகான்ஸ்டிடியூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிறக்கும் போது இருந்த உடல் பாகத்து ஒன்றாக இருந்தாலும் அந்த உடலை சேர்க்கக்கூடிய அந்த செல்ஸ் ஆனது they died and they are reborn. Every 4 years கம்ப்ளீட் ரீசைக்கிள் உங்கள் பாடி ஆகுது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் படிங்க, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் படிச்சவர் இருக்கார், இல்லைனா அவரை கேளுங்க. பிஹெச்டி தானே பண்ணீங்க இல்லையா? யார் அது? சரி விடு, நான் அவன் இல்லை. உங்களுடைய உண்மையான மாற்றம் தினசரி வராத வரைக்கும் அன்றைய பயிற்சிக்கான ரிட்டர்ன்ஸ் வரலன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறீங்க, வியாபாரத்தில் பணம் போடுறீங்க, ஆஃபீஸில் உழைக்கிறீங்க, அன்றைய உழைப்புக்கான ஊதியம் வரலன்னா வருத்தப்படுவோம்ல. இப்போ வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை, ஏதாவது ஒன்றுத்தையா சொல்லணும்ல. என்னங்க திண்டு எழுந்து போயின்னுக்காரு, அன்னபூர்ணாவில் சாப்பிட்டா மட்டும் சர்வருக்கு டிப்ஸு கொடுக்குறாரு. அப்படின்னா என்னுடைய குருநாதருக்கு நான் சாயங்காலம் சொல்லணும்ல. நெகட்டிவாக போனால் கூட பரவாயில்ல, நான் அவன் இல்லை, நேற்று விட்டு நீ கேவலமாயிட்டேன், பரவாயில்ல எழுது. ஏன்னா நான் கேவலமாயிட்டேன்ற உணர்வு எனக்கு தெரியறதே ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா நான் சென்சிட்டிவ் ஆகிட்டேன்னு அர்த்தம். என்னை புரியக்கூடிய தன்மை எனக்கு வந்ததுனா தான் என்னால் மாற்றத்தை முதல்ல உணர முடியும். அப்படி இல்லைன்னா
பெட் டைம் ப்ரேயரில் கண்ணீர் விட்டு அழுன்னு பாபுஜி மகாராஜ் சொல்கிறார். மேக்ஸிமம் 10 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பெட் டைம் ப்ரேயரில் அதை நிஜமாகவே அதுக்குன்னு 2 கிளிசரின் சொட்டு எடுத்து கண்ணில் தடவி, அது வேலைக்கு ஆகாது. நிஜமாகவே கண்ணீர் விட்டு ஐயா எந்த விதமான மாறுதலும் இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? குருநாதர்கள் நம்மகிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, விட்டு போயிடு. ஏன்னா பாபுஜி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு குருநாதருடன் நீங்கள் ஒரு இதே அளவில் உறவை ஏற்படுத்தி, அது 3வது சிட்டிங்கில் அது கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க நம்மளை வெட்டவே மாட்டாங்க. அந்த உறுதியை பாபுஜி மகாராஜ் கொடுக்குறாரு. ஆனால் வெட்டிட்டு போகிறது நீ வேணா பண்ணும். அம்பிலிக்கல் கார்டு கட் பண்ணுறதுன்னு தொப்புள் கொடி குருநாதர் சைட்லையும் கட்டே ஆகாது. ஏன்னா அவங்களுடைய இதயம் அப்படிப்பட்ட இதயம் அல்ல. நான் விட்டுட்டு போக முடியும். எப்போ நான் விட்டுட்டு போகிறேன்? வெறும் மிஷினில் பேட்ஜை கொடுத்தா, ஐடி கார்டை கொடுத்தா இல்லை. எப்போ என்கிட்ட முன்னேற்றம் இல்லையோ அப்போவே நான் ஆட்டோமேட்டிக்காக விலகி போக ஆரம்பிக்கிறேன். அந்த டேஞ்சர் ஆஃப் லீவிங் வித்தவுட் நோயிங் நமக்கு எல்லாருக்கும், நம்ம விட்டுட்டு போகிறோன்ற தெரியாமே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு, அதே 1ஆம் கிளாஸில் நீங்கள் உட்காந்துட்டீங்க, டீச்சர் சிலபஸை மாற்றினே போகிறாரு, ஃபெயில் ஆகிட்றீங்க, அடுத்த வருஷம் படிக்கிறீங்க, ஒன்றுமே புரியாது. போன வருஷம் படித்த சிலபஸ்க்கு இந்த வருஷம் படித்த சிலபஸ் சம்மந்தமே இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை இருக்கும். இது தேவையா? இந்த பரீட்சையை தராசில் போட்டு பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலையும் என் கையிலையும் நம்ம கையிலையும் தான் இருக்குது. ஒரு சைடில் நம்ம யோக மகோத்சவம் பண்ணுறோம், வாலண்டியர் ஒர்க் பண்ணுறோம், நிறைய ஃபீட்பேக் வருது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு ஸ்கூலில் பர்மனெண்ட்டாக சேர்றோம், எல்லோரும் 1ஆம் கிளாஸில் தான். ஆனால் பிஹெச்டி வரைக்கும் சப்ஜெக்ட் இருக்குது. 1ஆம் கிளாஸ் மேலே யாருமே போக மாட்டாங்க. 1ஆம் கிளாஸில் படித்தோம் தான் வாலண்டியர், 1ஆம் கிளாஸ் படித்தோம் தான் ப்ரிசெப்டரு, அவரே தான் சிசி, அவரே தான் எஸ்ஹெச்சி, அவரே தான் ஆர்எஃப், அவரே தான் கிளாஸ் எடுப்பார்னா படிக்கிறவங்கனால கண்டுபிடிச்சிடுவான். நீ டீச்சரே இல்லை, நீ ஏன் கிளாஸ் எடுக்கிறாரு? அந்த மாதிரி நிலைமையை நம்ம வரக்கூடாது. ஸோ நான் அவன் இல்லை, இல்லை நான் அவள் இல்லை அப்படின்ற தினசரி டைரி என்ட்ரியை தைரியமாக உணர்ந்து வரக்கூடிய நிலைமைக்கு சீக்கிரம் வரணுன்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.